இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தலாங்க. இன்னைக்கு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேங்க. திடீர்னு யாரும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க. யாரா அது ஃபேன் ஆஃப் பண்ணதுன்னு நினைச்சு பார்த்தா கரண்ட் போயிடுச்சுங்க. சரி என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரண்ட் வந்துருச்சு. வந்த உடனே ஃபேன் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துச்சுங்க. அப்பதான் என் மண்டக்குள்ள ஒரு பல்ப் எரிஞ்சு கேட்டுச்சு. ஃபேனுக்குள்ள மோட்டார் தானே இருக்கு. அந்த மோட்டார் எல்லா மோட்டாருமே நான் பார்த்த வரைக்கும் கிளாக் வைஸ்ல தான் சுத்துது. இது மட்டும் ஏன் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி கூகுள் பண்ணி பார்த்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தா ஃபேன்ல 3 விங்ஸ் இருக்கும், ஒரு ஹெட் இருக்கும். அந்த ஹெட்டுக்கு பேரு ஆமச்சூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆமச்சூர் சுத்தி காப்பர் காயில் இருக்குங்க. நம்ம ஃபேன் ஸ்விட்சை போட்ட உடனே அங்கனக்குள்ள எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுங்க. அப்ப வந்து இந்த காப்பர் காயில் என்ன பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் டு சவுத் இருந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுங்க. சவுத் டு நார்த்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஃபேன் ஏன் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துதுன்னு. ஏன்னா அதுல போல்ஸ் வந்து சவுத் டு நார்த் போகுதுங்க. அதனால தான். ஆனா டேபிள் ஃபேனும் எக்ஸாஸ்ட் ஃபேனும் கிளாக் வைஸ்ல சுத்துதுங்க. காரணம் என்னன்னா நார்த் டு சவுத் போகுது. அதே மாதிரி ஏன் ஃபேன்ல 3 விங்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விங்ஸ்ல ஒன்ன குறைச்சோனா காத்து வராது, கூட்டணும்னா ஸ்பீடு வராதுங்க. அதனாலதான் நம்ம பசங்க சூப்பரா யோசிச்சு 3 விங்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான்